நான் போய் இவர்கிட்ட கேட்டேன், எவன் சொன்னான், எந்த இருக்க சொன்னான் அப்படின்ட்டு அவர் நிறையா பாயிண்ட் கொடுத்தாரு. நல்லா தான் பேசுனேன் நீ, அதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. அவர் கொஞ்சம் திமுக ஆள் வேறையா, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி இடத்துல அப்படி பேசாதப்பா, இதெல்லாம் பேசி என்ன நம்ம சாதிக்க போகிறோம்? இதை உன்னை பற்றியெல்லாம் கேட்குறானுங்க, என்ன பேச சொன்னானுங்க உங்கள்கிட்ட. சரி விடு, இனிமேல் அப்படிலாம் இந்த இது இடம் பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். நான் இந்த சண்டை நடக்கும்போது வெங்கடேஸ்வரா ஹாஸ்டலினுடைய முதல் மாடியில் இருக்கிறேன். அங்கே வந்து தாக்குறாங்க. எங்கள் ஆளுங்க இங்கேருந்து பெட்ரோல் பாம்பு வீசுகிறானுங்க. பாட்டிலுக்குள்ளே பெட்ரோலை ஊற்றி தீயை வச்சு வீசுகிறாரு. இதெல்லாம் நடந்ததுன்னு வைங்களேன். இதை மீறி நீங்கள் போகணுன்னா என்னுடைய பணத்தின் மீது தான் நீங்கள் போகணும். என்னையா பேசுகிற, சுடியா அப்படின்னு சொல்லி சட்டையை கிழிச்சு காட்டியிருக்காரு. அங்கே துப்பாக்கிச்சூடு நடக்குது, தொழிலாளிகளுக்கு எதிரான துப்பாக்கிச்சூடு நடக்குது. அதில் அவங்க 2 பேர் கொல்லப்படுறாங்க. ஹார்பரில் போராட்டம் நடக்குது. இதெல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது. இதே சமயத்தில் வெண்மணி நடக்குது. இது பண்ணுறது ஊர்வலங்களில் எங்களை மாதிரி சின்ன பசங்களை பார்த்தா நம்ம தலைவர்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். டீ வாங்கி கொடுக்குறது, அது வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி. கல்யாணம் பண்ண போகிறேன், 4 பிள்ளை பார்க்க போகிறேன், பனியோட தான் குட்டி போடுது, ஏதாவது உருப்படியாக வாழ்கிறதுக்கு வழியை பாரு அப்படி சொல்லி எங்கள் அப்பா அங்கே வந்தார். வந்தவர்கிட்ட நான் அப்படி சொல்கிறேன். அவர் வந்து கண் கலங்குறாரு. தீக்கெதிர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் தமிழக தொழிலாளி வர்க்கத்தால் சங்க வேறுபாடுகளை கடந்து தோழர் ஏஎஸ் என்று அன்போடு அழைக்கக்கூடிய தோழர் ஆ சவுந்தரராஜன் அவர்களை நாம் சந்திக்கவிருக்கிறோம். தோழர் ஆ சவுந்தரராஜன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினராகவும் தமிழக சட்டமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராகவும் இருந்து தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் தனி முத்திரையை பதித்தவர். இன்றும் தமிழக தொழிலாளி வர்க்கத்தின் உரிமைக்கான போராட்ட களத்தில் தனது வாழ்க்கையே அர்ப்பணித்து கொண்டிருப்பவர். வணக்கம் தோழர். வணக்கம். இப்பையும் சாம்சங் போராட்ட களத்திலிருந்து வர்றீங்க, பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு வர்றீங்க. உங்களோட ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இந்த தொழிற்சங்கத்துக்குள்ளே வந்தீங்க? அதாவது நான் மாணவனாக சென்னைக்கு வந்தேன். என்னுடைய கல்லூரி படிப்பு, இளங்கலை படிப்பை பிஏ சேர்றதுக்காக நான் பிரசிடென்சி காலேஜ் மாநில கல்லூரியில் மாணவனாக சேர்ந்தேன். அதுக்கு முன்னே எங்கள் அப்பா ஒரு சோஷலிஸ்ட்டு கட்சியை சார்ந்த சுதந்திர போராட்டத்தில் இருந்தார். பிறகு ஜெயபிரகாஷ் நாராயணன் காங்கிரஸ் சோஷலிஸ்ட் பார்ட்டி இதில் இருந்தார். பிறகு சோஷலிஸ்ட் இயக்கத்தில் இருந்தார். எங்கள் ஊரே வந்து சோஷலிஸ்ட்டு கட்சி, பிறகு தமிழரசு கழகம், இந்த மாதிரி கழகங்களுடைய வலுவான தளமாக. எந்த ஊர் தோழர்? சேலம் மாவட்டத்தில் திருச்செங்கோடு தாலுக்காவில், இன்றைக்கி அது நாமக்கல் மாவட்டம், மல்லசமுத்திரங்கிற ஊர். காங்கிரஸ்லாம் அதுக்கு பிறகு தான், திமுகலாம் அதுக்கு பிறகு தான், அப்புறம் தான் திமுக வந்து வளர்ந்தது. அப்படி இருந்த ஒரு ஊர் அது. அதில் வந்து இவங்கெல்லாம் சோஷலிஸ்ட்டுகள், காங்கிரஸ் எதிர்ப்பாளர்களாக இருந்தாங்க. அப்போ அதை எங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள், விவாதங்கள், அவங்க வர்றவங்க சந்திக்கிறவங்க போகிறவங்க, அப்படிப்பட்ட அந்த விஷயங்கள்லாம் வந்து என்னை அறியாமல் எனக்குள்ளே சில தாக்கங்களை உண்டாக்கியிருக்கு. அதெல்லாம் நம்ம காதில் படுற போது ஒரு அரசியல் பின்புலம் எனக்கு அப்படி இருந்தது. அதே மாதிரி எங்கள் அப்பா பேசுகிற போதெல்லாம் வந்து அவர் நேதாஜியை பற்றி பேசுவார். அப்புறம் கட்டபொம்மன், தேசிங்கராஜன், இந்த மாதிரி வீரக்கதைகள், வஉசி இவங்கள பற்றியெல்லாம் அதிகம் பேசுவார். அவங்கள பற்றின திரைப்படங்கள் வந்தாலோ மற்றது வந்தாலோ அவரே காசை கொடுத்து போயிட்டு விடாமல் அப்போலாம் 4 நாள் டிக்கெட்டு, தர டிக்கெட்டு, அந்த மாதிரி எங்கள் பசங்களை அனுப்புவார். நிறைய கதைகள், இந்த மாதிரியான கதைகள் இதெல்லாம் சேர்ந்து வந்தது. இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்க ஒரு எதுவும் ஒரு சிறந்த அம்மா, நல்ல அம்மா. அதாவது பசங்களை வந்து அம்மா பசங்களை வந்து ஒரு அவங்க விரும்பிய பாதையில் கடத்துவதில் அம்மாவுங்களுக்கு ஒரு பெரிய பங்கும் இருக்கும். அவங்களுக்கு அதில் வந்து ஒரு இது இருக்கும், ஆளுமையும் இருக்கும். பட் எங்கள் அம்மா அதெல்லாம் பண்ணலை. எங்கள் அம்மா எனக்கு பண்ண நல்லது அதுதான். எங்கள் அப்பாவுடைய வழியில் அவர் அப்படியே வளர அனுமதிச்சிட்டாங்க. அதுதான் ஒரு சிறப்பான விஷயம். பிறகு எங்கள் அண்ணன் வந்து ஒரு நாத்திகராகவும்
கம்யூனிஸ்ட் இயக்கம் 67 இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு அமைச்சரவை அமைந்து அந்த அமைச்சரவை குறித்த செய்திகள் பத்திரிகையில் அப்போ நிறைய வரும். அது முதல் கம்யூனிஸ்ட் அமைப்புங்கிற முறையில் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் சைக்கிளில் போனார்கள், முதலமைச்சர் சைக்கிளில் போனார், முதலமைச்சர் பிள்ளை ரேஷன் கடையில் நின்றது, இந்த மாதிரியான தகவல்கள்லாம் ஆனந்த உடனில் வரும், மற்றதில் வரும். அதெல்லாம் அவர் படிச்சுட்டு, அப்போல்லாம் நான் வந்து ஒரு 15 வயசு பையன், 10ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் அப்படி படிக்கிற பையன், அதை படிச்சுட்டு சொல்லுவார் அவர். அதில் ரொம்ப ஈர்க்கப்பட்டார் அவர். இது ஒரு நல்ல இயக்கம் அப்படிங்கிற ஒரு பொதுவான இது அவருக்கு இருந்தது. லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது அவர் என்கிட்ட பண்ணுவார். நிறையா அவர் படிப்பார், என்னையும் கூட்டிகிட்டு போவார். அன்றைக்கி லைப்ரரியில் வந்து எல்லா அரசியல் கட்சி பத்திரிகைகளும் வரும். நீங்கள் திமுக பத்திரிக்கை, காங்கிரஸ் பத்திரிக்கை, தமிழரசு கட்சி பத்திரிக்கை, செங்கோல், திமுகவில் 7-8 பத்திரிக்கை இப்படி எல்லாம் வரும். அதில் வந்து சிலதெல்லாம் படிக்கிறது போகிறது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இதெல்லாம் சேர்த்து ஒரு விதமான ஒரு இதாக இருந்ததுன்னு வைங்களேன். அதாவது அரசியல் வேண்டாம் என்றோ அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவனாகவும் நான் இல்லை, கம்யூனிஸ்டாகவும் இல்லை. பிறகு சென்னைக்கு வந்த பிறகு சென்னையில் இந்த மாணவர் இயக்கம், மாணவர் சங்கம் என்பதோடு என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து எனக்கு ஏற்பட்ட தொடர்பு என்பது தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை உண்டாக்கியது. அந்த இதில் அப்போ வந்து பல போராட்டங்கள் நடந்தன. முக்கியமாக அரசு ஊழியர்களுக்கும் சென்னையில் இருந்த மாணவர்களுக்கும் இடையில் ஒரு பெரிய மோதல் நடந்தது. மோதல்னால் யுத்தம். அது 3 நாட்கள் வந்து சென்னை நகரம் போக்குவரத்து தொழிலாளர் கையில் இருந்தது. பல பஸ்ஸுகளை கையில் எடுத்துக்கிட்டு, பஸ்ஸுக்கு மேலே உட்காந்துக்கிட்டு, பஸ்ஸு அதுக்குள்ளே ஆயுதங்களை வைத்து கொண்டு தொழிலாளிகள் மாணவர்களை வந்து தேடி தேடி அடித்து கொண்டிருந்த ஒரு காலம். அது தேவையில்லாத ஒரு சண்டைங்கிறதெல்லாம் அபிப்பிராயம்லாம் எங்களுக்கு இருந்தது. ஆனால் அது வந்து ரொம்ப, ஏன்னா அது சேர்ந்து சேர்ந்து கோபம் 2 தரப்புலையும் சேர்ந்து அது வந்து அப்படி வெடிச்சது. திமுகவும் ஆட்சிக்கு வந்த புதுசு 68 அண்ணா முதலமைச்சராக இருக்கிறாரு. இப்போ அந்த போராட்டத்தை வந்து போக்குவரத்தில் ஒரு வலுவான சங்கமாக இருந்த செங்கொடி சங்கம், அதனுடைய தலைவர் உதவி தலைவராக இருந்த விபி சிந்தன், பிறகு அதனுடைய தலைவர்கள், தமிழக கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் ரமணி, சி கோவிந்தராஜன், அதே மாதிரி ஜானகி அம்மாள், இவங்கெல்லாம் சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அவங்க வந்து இதில் தலையிட்டு இது வந்து அவசியமில்லாதது, நீங்கள் 2 பேரும் 2 கண்கள் சமூகத்திற்கு அடித்து கொள்ளக்கூடாது, என்ன இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரியான குரலை இவங்க எழுப்புகிறாங்க. அன்றைக்கி வந்து அப்படி ஒரு இதை எழுப்புறதுக்கான தைரியமே வேறு எந்த இயக்கத்துக்கும் வரல. ஏன்னா இவங்க வச்சுக்கோனா அவங்க வச்சுக்கோனா அவ்வளோ பெரிய யுத்தம் நடக்குது. அதில் துணிச்சலாக சொன்னது இவங்க தான். தொழிலாளிகள் மத்தியிலேயே வந்து கடுமையான கோபத்தில் இருக்கான். ஆனால் விபி சிந்தன் மாதிரியான ஆட்கள், அதே மாதிரி ரமணி, கோவிந்தராஜன் இந்த மாதிரியான ஆட்கள், ஜானகி அம்மாள் போன்ற ஆட்கள், அன்னைக்கு சங்கரையா, இந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்து இதை நாம் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து களத்துக்கு வர்றாங்க. போக்குவரத்து அமைச்சராக அன்னைக்கு கலைஞர் இருந்தார், பிடபிள்யூடி அண்ட் போக்குவரத்து அமைச்சராக இருந்தபோது அவராலேயே வந்து இவங்களை சந்திக்க முடியல. அவர் கோட்டைக்கு முன்னாடி பஸ்ஸில் வந்து கும்பலாக நிற்கக்கூடிய தொழிலாளிகளை, கோபத்தின் வெளிப்பாட நிற்கிற, கோட்டைக்கு எதிரில் நிற்கிறாங்க, ரோட்டில் நிற்கிறாங்க, அப்படி நிற்கிறவங்கள போய் சந்திக்கிறதுக்கு அவர் வந்து அஞ்சிய காலம். என்ன தான் போலீஸ் இருந்தாலும் மற்றது இருந்தாலும், அதே மாதிரி ஆட்சிக்கு வந்த புதுசு ஒரு மோதல்லாம் வரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிற ஒரு காலம். பிறகு அதெல்லாம் வாங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவர் உள்பட அழைத்து கொண்டு சாலைக்கு வந்து அவரை பேச வச்ச இயக்கம் இந்த இயக்கம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் தொழிலாளர்களுக்கு வந்து எங்களுடைய நரம்பையே எடுத்து அவங்களுக்காக நாங்கள் பண்ணுற ஆட்கள்னால் அவர் வந்து அந்த கூட்டத்தில் பேசுனார். தொழிலாளிகள் வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி கூச்சல் போட்டு அனுப்பிட்டாங்க. பிறகு அந்த இறந்து போன தொழிலாளியை வந்து எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து லா காலேஜ் ஹாஸ்டலுக்கு போவோம் அப்படின்னு. எப்படி இறந்தார் தொழிலாளி வந்து கெல்லிஸில் அப்போ வந்து லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டினுடைய ஹாஸ்டல் இருந்தது. தொழிலாளிகள் எல்லாரையும் தாக்குறாங்க, அதில் அந்த ஹாஸ்டலில் போய் தாக்குறாங்க. லா காலேஜ் ஸ்டூடெண்ட்களுக்கு தான் முதல்ல போராட்டம் ஆரம்பிச்சது. அந்த ஹாஸ்டலுக்குள்ளே இவங்க பூந்து தாக்குறாங்க. ஹாஸ்டலில் இருந்து அவங்க தாக்குறாங்க. முதல் மாடியில் இருந்து கீழே இருந்து பாட்டில் வீசுறது, கல்லை வீசுறது. அவங்க போர்க்களமாக தான் இருந்தது. போர்க்களம் தான், அது யுத்தம் தான். அதில் வந்து சிலர் வந்து மேலே ஏறி போய்
இது பண்ணபோது அந்த உமர் அப்படிங்கிற அந்த தொழிலாளியை அவங்க மேலேருந்து கீழே தூக்கி போட்டு அவர் இறந்துடுறாரு. அந்த சாவு வந்து இன்னும் கோபத்தை அதிகமாகிடுது. அவர் ஒரு முஸ்லீம் தொழிலாளி. அவரை தூக்கிக்கிட்டு வீட்டில் இருந்து அவரை தூக்கிட்டு மறுபடியும் அந்த ஹாஸ்டலுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க ஒரு செட்டு. அப்போ வந்து அதில் வந்து கொஞ்சம் அன்னைக்கு நக்சலைட்டு இயக்கம் கம்யூனிஸ்ட்லேருந்து பிரிஞ்சு இருந்த நேரம் 68. அவங்கெல்லாம் இதுக்கு பின்னாடி இருந்து ஊக்குவிக்கிறாங்க. ஆமாம் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பின்னாடி இருந்து பேசுகிறாங்க. நான் பேரெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு, இப்போ இன்றைக்கெல்லாம் அவங்க பெருந்தலைவர்களாகலாம் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஐநாவரத்தில் வந்து அந்த முக்கியமான அந்த ஜங்ஷனில் இவங்க போவோம் அப்படின்னு அவங்க போகக்கூடாதுன்னு போலீஸு. ஆனால் போலீஸை மீறி நாங்கள் போக வேண்டாம், பண்ணுறது சுடுன்னா அவங்க நிற்கிறாங்க. அப்போ அங்கே வந்து விபி சிந்தன் வந்து போய் நிற்கிறாராம்மா. போகிறார். போய் கொஞ்சம் உயரமான இதில் பஸ் மேலே தான் நின்றுப்பான்னு நினைக்கிறேன். அவர் ஏறி நின்று தொழிலாளிகிட்ட அவர் வந்து பேசுகிறார். தொழிலாளி பூரா வந்து இதில் நிற்கிறான், போனோம் அப்படின்னு நினைக்கிறான். அவங்க மத்தியில் வந்து அவர் வந்து ஏன் போகக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவர் எடுத்து சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் இதை மீறி நீங்கள் போகணுன்னா என்னுடைய பணத்தின் மீது தான் நீங்கள் போகணும் அப்படின்னு அவர் வந்து பேசுகிறாராமா. போலீஸ் வந்து இங்கே கலைஞ்சி போகிறோன்னா அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் மிரட்டுறான் ஒரு பக்கம் தொழிலாளிக்கு அவங்களுக்கும் இது நடக்குது. அப்போ விபிசி அந்த இடத்துல முதல்ல அதை முடிச்சுட்டு தான் வராரு, வந்து ஏறுறாரு. அங்கே வந்து என்னையா பேசுகிற, சுடியா அப்படின்னு சொல்லி சட்டையை கிழிச்சு காட்டியிருக்காரு. அப்படி போலீஸை வந்து அடக்கிட்டு தான் போகிறாரு. அதெல்லாம் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட அந்த நோக்கத்தின் மீது, சமூக அக்கறையின் மீது ஒரு அழுத்தமான இது இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல்லாம் வராது, நம்பிக்கையும் வராது. அவர் அதை பேசி அதை வந்து அடக்கி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து மசூதிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படி அது வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து அந்த போராட்டம் மாதிரி ஓஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு கமிஷன் போடப்பட்டது. அந்த கமிஷனில் விசாரணை நடந்தது. இதெல்லாம் அது தனிக்காத. அந்த போராட்டங்கிறது வந்து எங்களை மாதிரி சில மாணவர்கள். அப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், நான் வந்து செகண்ட் இயர் பிஏ. நான் இந்த சண்டை நடக்கும்போது வெங்கடேஸ்வர ஹாஸ்டலினுடைய முதல் மாடியில் இருக்கிறேன். அங்கே வந்து தாக்குறாங்க. எங்கள் ஆளுங்க இங்கேருந்து பெட்ரோல் பாம்பு வீசுகிறானுங்க. பாட்டிலுக்குள்ளே பெட்ரோலை ஊற்றி தீயை வச்சு வீசுகிறாரு. இதெல்லாம் நடந்ததுன்னு வைங்களேன். அதில் வந்து ஏகப்பட்ட பேருக்கு காயம், அடி, மற்றது மாணவர்கள் அல்லாதவங்களும் அடிப்பட்டாங்க. பேண்ட்டு கிண்டு போட்டு போனால் அடிக்கிறதுங்கிற மாதிரி அது அப்படி இருந்தது. அது வந்து அது எங்கள் மனசில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கிய முதல் போராட்டம் அது. அப்போது இவங்களை சந்திக்கணும் அப்படிங்கிற முறையில் நாங்கள் வந்து போகிறோம். அதே நேரத்தில் பல போராட்டங்கள் சென்னையில் வெடிக்குது. கோயம்புத்தூரில் போராட்டம் நடக்குது, இங்கே நடக்குது. சென்னையில் வந்து விம்கோ இந்த மாதிரி இடங்களில் போராட்டம் நடக்குது. அங்கே துப்பாக்கிச்சூடு நடக்குது, தொழிலாளிகளுக்கு எதிரான துப்பாக்கிச்சூடு நடக்குது. அதில் அவங்க 2 பேர் கொல்லப்படுறாங்க. ஹார்பரில் போராட்டம் நடக்குது. இதெல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது. இதே சமயத்தில் வெண்மணி நடக்குது. 68 டிசம்பரில் வெண்மணி நடக்குது. இது பிப்ரவரியில் நடக்குது, அது டிசம்பரில் நடக்குது. அது வந்து ஒரு பெரிய இதை உண்டாக்குது. என்னடா இவ்வளோ பெரிய இது. அப்போ என்னுடைய மாணவர்கள், என்னுடைய நண்பனாக இருந்தவன், என்னுடைய தோழனாக இருந்தவன் அருணாச்சலங்கிறவன், அவன் தஞ்சாவூர்காரன். இல்லைனா கூட அது அவ்வளோ தூரம் எனக்கு பரிச்சயமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவன் உடனே டேய் இப்படி பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க அந்த 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 ஹிஸ்ட்ரியை வந்து அவன் சொல்கிறான். அவன் ஒரு நல்ல சொந்தக்காரனாக இருந்தால் கூட அவனுக்கு ஒரு நம்மளோட தொடர்பு ஏற்பட்ட பிறகு அந்த ஒரு வருஷத்துலேயே அவன் வந்து அப்புறம் ஃபோன் கீன் பண்ணி கேட்டுட்டு அவன் எனக்கு விவரம் சொல்கிறான். நிறையா வெண்மணியை பற்றி மற்றத்தை பற்றியெல்லாம் அவன் சொல்கிறான். அதனால் எனக்கு கூடுதலான இதை வந்து அது உண்டாக்குச்சு. அதே காலத்தில் வியட்நாம் போர் நடக்குது. வியட்நாம் போரை எதிர்த்த இயக்கம் உலகம் முழுவதும் நடக்குது. உலகம் முழுவதும் தொழிலாளிகள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் குறிப்பாக போரை நிறுத்து. அமெரிக்காவிலேயே அதுக்கான இயக்கம். சென்னையிலையும் வியட்நாம் போரை வந்து நிறுத்த வேண்டும் என்று அல்லது அந்த அமெரிக்காவை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும். யார் முன்னெடுப்பா? கட்சி, சில நேரங்களில் மாணவர் இயக்கம் நடக்கும். 100 பேர், 80 பேர், 90 பேர் வச்சுக்கிட்டு ஊர்வலம் போனதெல்லாம் இருக்குது. அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னாடி நடக்கும்.
அடிக்கடி நடக்கும். அப்போல்லாம் அங்கே முன்னாடி இப்போல்லாம் அனுமதிக்க மாட்டேங்கிறான். அப்போ முன்னாடியே போவோம் பண்ணுவோம். அந்த அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதிலெல்லாம் பங்கெடுக்க நம்முடைய இது பார்வை விரியுது. அதுக்கப்புறம் விபிசியை வந்து சந்திக்கணும்னு போய் கிண்டியில் நான் தங்கியிருந்தது கிண்டி ஹாஸ்டல். அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு. நிறைய தொழிற்சங்கங்களும் போராட்டங்களும் நடந்து கொண்டே இருந்த ஒரு இடம். போராட்ட மையம் அது. தாமோதரன் அதுக்கு தலைமை தாங்கி பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துக்கு அந்த யூனியன் ஆஃபீஸுக்கு இவர் அடிக்கடி வருவார். விபிசி வருவார். நீங்கள் போகிறீங்க? ஆமாம். அந்த போராட்டங்களுக்கு வந்து நாங்கள் போவோம். நான் பாவம் குறிப்பாக என்னை கூட்டிகிட்டு போய் பேச வைப்பாங்க. நான் வந்து முதல்ல பேசினது வந்து அங்கே வந்து கிண்டியில் நடந்த ஒரு போராட்டத்தினுடைய கேட் மீட்டிங்கில் தான். அந்த கேட் மீட்டிங்கில் தாமோதரன் மாணவர் சங்கம் மாணவராக இருக்கீங்க? மாணவர், வெறும் மாணவர். அந்த ஹாஸ்டலில் இருக்கிறேன். அங்கே போய் பேசுவேன். அப்போ அப்படி பேசுகிறது. அப்போ அந்த யூனியன் ஆஃபீஸோட ரெகுலரான கான்டாக்டு. யூனியன் ஆஃபீஸில் போகிறது, உட்கார்றது, பார்க்குறது, அந்த மாதிரி. அப்போது இவர் வர்றபோது அவரை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது. சந்தித்தோம். அந்த பீரியடில் தான் வந்து சோவியத் வந்து 50வது ஆண்டு 17, 50, 67, 68. அப்போ பிடியில் வந்து தொடர்ச்சியாக வாரம் கட்டுரை வரும். அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சிபிஎஸ்சியூவில் இருந்து அதனுடைய கடைசி இதை எடுத்து போட்டு வரும். அது நாங்கள் படிக்க முயற்சி போனோம், புரியாது. அப்படி ஒரு கட்டுரையை வந்து விபிசிக்கிட்ட நாங்கள் சந்தேகம் கேட்டோம். அவர் அதை உட்காந்து ரொம்ப பொறுமையாக உட்காந்து, அவர் பெஞ்சு மேலே உட்காந்துருந்தா நாங்கள் கீழே உட்காந்துருந்தோம். அதெல்லாம் சொல்லி அது எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கப்புறம் அவரோட ஏற்பட்ட அந்த தொடர்பு ஒரு பெரிய ஈர்ப்பு. அவருடைய நிதானம், அவருடைய இது எங்கள் மேலே காட்டுற அக்கறை. அப்புறம் காலேஜுக்கெல்லாம் வந்து பார்ப்பார். அவரே காலேஜுக்கு வந்துடுவார். ஆனால் அவர் வீட்டுக்கு போகிற வழியில் தான் கல்லூரி. இந்த மாதிரின்னு வைங்களேன். அப்புறம் மீனாட்சி சுந்தரம், நம்முடைய தலைவர்கள், அவங்க வந்து மாணவர்களோட இது பண்ணுறது. ஊர்வலங்களில் எங்களை மாதிரி சின்ன பசங்களை பார்த்தா நம்ம தலைவர்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். டீ வாங்கி கொடுக்குறது, அது வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி அப்படி தான் வந்தது. அதுக்கப்புறம் தீக்கதிர் அலுவலகத்துக்கு வந்து அப்போ நடேசன் சாலையில் இருந்தது. அது வாரப்பத்திரிக்கையாக இருந்தது. அப்போது நாங்கள் போவோம். ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் போவோம். அங்கே முத்தையா வந்து ஒரு பெரிய இதாக இருந்தார். அவர் தான் ஈசிஆரில் உட்காந்துருப்பார். அவர் ஒரு பனியனை போட்டு உட்காந்துருப்பார். அப்புறம் அண்ணாச்சின்னு ஒருத்தர் இருப்பார். தலைவர்கள் வருவாங்க போவாங்க. அந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கையில் எழுதிட்டு அதை படிச்சுட்டு இருப்பார். ப்ரூஃப் பார்த்துட்டு இருப்பார். அப்புறம் நாங்கள்லாம் போன பிறகு ரொம்ப சந்தோஷமாக எங்களை வரவேற்பார். எங்களை ப்ரூஃப் பார்க்க சொல்லுவார். அந்த மாதிரி பேச்சு போட்டி ஏதாவது தலைப்பு கொடுத்தாங்கன்னா நாங்கள் அவர் முத்தையா கிட்ட தான் போய் கேட்போம், இது என்ன பேசுறது அப்படின்னு. ஒரு தடவை ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. உலக சமாதானத்துக்கு காந்தியமே ஒரே வழி அப்படிங்கிறது தலைப்பு. வெட்டியும் பேசலாம், ஒட்டியும் பேசலான்னு கல்லூரியில். நான் போய் இவர்கிட்ட கேட்டேன், ஏன் சொன்னான், எந்த கிறுக்கன் சொன்னான் அப்படின்ட்டு. அவர் நிறையா பாயிண்ட் கொடுத்தாரு. எப்படி வந்து காந்தியத்தால் அது தீராது, முதலாளித்துவத்தை எதுக்கணும், ஏகாதிபத்தியத்தை எதுக்கணும் அப்படின்னு சொல்லி பாயிண்ட்லாம் கொடுத்தாரு. அதை வச்சுக்கிட்டு நான் போது கூட்டத்தில் பேசிட்டேன். அதை எல்லோரும் வந்து நோட் பண்ணிட்டானுங்க. நோட் பண்ணிட்டு எங்கள் துறைத்தலைவர் சி இலக்குவனார்னு அவர் பெரிய தொல்காப்பிய நிபுணர். அவர் தான் எங்கள் துறைத்தலைவர். அவர் கூப்பிட்டு, நல்லா தான் பேசுனேன் நீ, அதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. அவர் கொஞ்சம் திமுக ஆள்வாரியா, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி இடத்தெல்லாம் அப்படி பேசாதப்பா, இதெல்லாம் பேசி என்ன நம்ம சாதிக்க போகிறோம், இதை உன்னை பற்றியெல்லாம் கேட்குறானுங்க, என்ன பேச சொன்னானுங்க உங்கள்கிட்ட, சரி விடு, இனிமேல் அப்படிலாம் இது இடம் பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அந்த மாதிரின்னு வைங்களேன். அப்படி முத்தையானுடைய தொடர்பு, முத்தையாவோடு நடக்கிற விவாதங்கள், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இதை உண்டாக்குச்சு. பிறகு விபிசி, பரமேஸ்வரன், அரிபட்டு, மீனாட்சி சுந்தரம். அதில் முதல்ல எனக்கு வந்து இந்த இயக்கத்துக்குள்ளே இவனை கொண்டு வந்துடணும், இவனை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா விதத்துலேயும் கூடுதல் அக்கறை எடுத்து அவரை வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறது, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணது தாமோதரனுங்கிற தலைவர் தான். இப்போ கடைசி அவர் மறையிற வரை அவர் என்ன மேலே பிரியமாக இருப்பார். நானும் அவர் மேலே அவர் தான் நம்மளை உள்ளே கொண்டு வந்தவருங்கிற அந்த எண்ணம் எனக்கு இன்றைக்கும் உண்டு. அவர் இது பண்ணார். அந்த மாதிரின்னு வைங்களேன். இதுதான் என்னுடைய இது. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் இயக்கம் 69 அல்லது 69 கடைசின்னு நினைக்கிறேன். டிசம்பர் மாதம் வாக்கில் ஆதரவாளராக சேர்ந்து அப்புறம் இதாகி 70
சிஎம் ஆகிறேன். பிஎம் ஆகிறது 70 இருக்கும் அல்லது 71 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ என்னுடைய படிப்பு 70 முடியுது. முடிஞ்ச பிறகு நான் வந்து லா காலேஜுக்கு போகிறதுக்கான அப்ளிகேஷன்லாம் போட்டுட்டு அதுக்கான இது நடந்துக்கிட்டு இருக்குது. வீட்டில் இருந்து பணம் இல்லை, அப்புறம் கஷ்டப்பட்டு பணத்தை கொஞ்சம் கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்து அதுக்கான ஏற்பாடு நடக்கிற போது விபிசி இதை கேள்விப்பட்டு நீ வந்து போகாத. அதுக்கு முன்னே பல கூட்டங்களில் பேசுகிறது, வகுப்புகளில் கலந்துக்கிறது, வகுப்புகளில் கேள்வி கேட்குறது, இதெல்லாம் அவர் வாட்ச் பண்ணுறாரு. வாட்ச் பண்ணி அவர் வந்து இவனை விடக்கூடாதுன்னு அவர் நினச்சிருப்பார்னு நினைக்கிறேன். நினச்சிட்டு நீ போகாத, என்ன படிக்க என்ன பண்ண போகிற பெருசாக, மக்களுக்கு உழைப்ப நான்லாம் இல்லையா, அந்த மாதிரி உழைக்கிறத பாரு, வேலைக்கு போய் மற்றதுக்கு போய் என்ன பண்ண போகிற, கல்யாணம் பண்ண போகிறேன், 4 பிள்ளை பார்க்க போகிறேன், பனியோட தான் குட்டி போடுது, ஏதாவது உருப்படியாக வாழ்கிறதுக்கு வழியை பாரு அப்படி சொல்லி இது பண்ணார். அப்புறம் நான் வந்து கடைசியில் வந்து நான் சரி ரைட்டு நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். வீட்டுக்கிட்டையும் நான் சொல்லலை, கல்லூரியும் சேரலை. அப்புறம் வீட்டில் இருந்து என்னடா ஒரு தகவலும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எங்கள் அப்பா அங்கே வந்தார். வந்தவர்கிட்ட நான் அப்படி சொல்கிறேன். அவர் வந்து கண் கலங்குறாரு. ஆனால் அவருக்கு பெரிய இது இல்லை, ஒரு அரசியல் பின்புலம் இருக்கிறதுனால. அப்புறம் இவர் வந்துட்டார் ஆஃபீஸுக்கு. வந்து அவர் ஆஃபீஸுக்கு தான் வந்தார், இவரும் ஆஃபீஸுக்கு வந்துட்டார். ஆஃபீஸுக்கு வந்து நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவனை பார்த்துக்கிறது எங்கள் பொறுப்பு, அவன் எங்கள் பையன் மாதிரி, அவன் நல்லா வருவான் அப்படியே கொஞ்சம் அவர்கிட்ட பேசிவிட்டு அடுத்த சில மாதங்கள் கழித்து சேலம் போகிறார் அவர் விபிசி. எங்கிட்ட அட்ரஸ்லாம் வாங்கிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு போய் அதான் தலைவர் வீட்டில் போய் எல்லாரையும் எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா எல்லாரோடையும் பேசிவிட்டு அப்புறம் அங்கே இருக்கிற ஃபோட்டோலாம் பார்த்துட்டு நேதாஜி அது இது இந்த ஃபோட்டோ அதெல்லாம் பார்த்துட்டு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டார். அப்புறம் அவங்க சரி ரைட்டு இவன் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதில் வந்து எந்த இதுவும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தவர் எங்களுடைய நான் சொன்ன ஒரு அண்ணன். அவர் ரைட்டு அவன் எது விரும்புகிறானோ அதை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். அப்படி வந்து அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்படி வந்ததுன்னு வைங்களேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல வந்து டிரான்ஸ்போர்ட் சங்கம் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க. அப்போ அதுக்கு மீனாட்சி சுந்தரா அப்போ இருக்கார். அதில் அவர் வேறு இடத்துக்கு யோசிச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல என்ன ஃபில்லப் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எந்த புரட்சியிடா வந்து டெஸ்க் ஒர்க் இல்லாமல் நடக்கும்? அவர் கேட்டது, எந்த டெஸ்க் ஒர்க் இல்லாமல் எந்த புரட்சி இருக்குது? டெஸ்க் ஒர்க் இல்லாமல் எதுவும் நடக்காது. எவன் சொன்னது?